கரெக்டான ப்ராம்ப்ட் ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் சேட் ஜிபிடி கிட்ட எக்ஸாக்டாக கொஸ்டின் கேட்கும்போது மட்டும்தான் பெஸ்ட்டான குவாலிட்டி ரிசல்ட்டை சேட் ஜிபிடி கிட்ட இருந்து நீங்கள் ஹேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சேட் ஜிபிடி கிட்ட இருந்து கிடைச்ச 2 ரிசல்ட்டை காமிக்கிறேன். இதில் எது எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது தான். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டான ரிசல்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கு சேட் ஜிபிடி கிட்ட நான் ஒரே ஒரு வேர்டு தான் எக்ஸ்ட்ராவாக கேட்டேன். அதுக்கு எனக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குது. நீங்களுமே இதே மாதிரி ப்ராம்ப்ட் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சேட் ஜிபிடியை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார்முலா பர்சனா பிளஸ் கான்டெக்ஸ்ட் பிளஸ் டாஸ்க் பிளஸ் எக்ஸாம்பிள் பிளஸ் ஃபார்மேட் பிளஸ் டோன் ஈக்குவல் டு குட் ரிசல்ட்டுங்க சேட் ஜிபிடியை பொறுத்தளவுக்கு. பட் நான் இதை ஒவ்வொன்றையுமே எப்படி தனித்தனியாக கேட்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் எதிர்பார்க்கும் போது இது எல்லாமே சேர்ந்து ஒரு பர்ஃபெக்டான கொஸ்டின் கேட்டிங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டை சேட் ஜிபிடி கிட்ட இருந்து ஹேக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்முலாவில் கான்டெக்ஸ்ட் பிளஸ் டாஸ்க்கை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு இதை சேட் ஜிபிடி கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஐ ஆம் 60 kg மேல், கிவ் மீ 3 month ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றத கொடுத்தோம்னா நமக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக கீழே கிடைக்கும். ஸோ இதில் கான்டெக்ஸ்ட்டும் இருக்குது, டாஸ்க்கும் இருக்குது. ஐ ஆம் 60 kg மேல் அப்படின்றது காமனான கான்டெக்ஸ்ட். அதில் டாஸ்க் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கிவ் மீ 3 month ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது டாஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த இடத்துல ஐ ஆம் 60 kg மேல்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா கீழே எஃபிஷியண்டான ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எப்போ ஒரு கான்டெக்ஸ்டோட டாஸ்க்கை ஆட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுவே நீங்கள் மல்டிபிள் டாஸ்க் அசைன் பண்ணணும்னா கான்டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. ஐ ஆம் 60 kg மேல், சம்மரி, ஹெல்த் மெடிடேஷன் அண்ட் கேட்டகரைஸ் இட்ஸ் வை அப்படின்றத கொடுத்தோம்னா பர்டிகுலராக இந்த வெயிட்டுக்கு என்னென்ன ஹெல்த் மெடிடேஷன் எடுத்துக்கணும் அப்படின்றத கொடுக்கும். இந்த மெடிடேஷன் எதுக்காக அப்படின்ற ரீசனையுமே கேட்டகரைஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல சம்மரி அப்படின்றதும் கேட்டகரைஸ் அப்படின்றதுமே டாஸ்க்கு உண்டான வேர்ட்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் டாஸ்க்கை பேஸ் பண்ணி ஆன்சரை குவாலிட்டியாக ஜென்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரேட், கிவ், ரைட், சம்மரி, கேட்டகரிஸ் மாதிரியான ஆக்ஷன் வேர்ட்ஸை டாஸ்கில் பயன்படுத்தியிருக்கணும். பட் டாஸ்க் இல்லாமல் நம்ம வெறும் கான்டெக்ஸ்ட்டை மட்டுமே வச்சு என்லெஸ் பாசிபிலிட்டி ஆன்சரை கிரியேட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியுங்க. பட் கான்டெக்ஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு சில ஃபார்முலாவும் இருக்குது. நீங்கள் கான்டெக்ஸ்ட்டை மேக் பண்ணும்போது ஒரு யூசரோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்க என்ன சக்ஸஸுக்கு எதிர்பார்க்குறாங்க, என்ன என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்ற கான்டெக்ஸ்ட்டை மட்டுமே கொடுத்தா இந்த இடத்துல சூப்பரான குவாலிட்டி ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்குமே எக்ஸாம்பிளாக ஐ ஆம் 60 kg மேல் அப்படின்றத கொடுத்துட்டு looking to put on the 5 kg muscle masses on the next 5 months அப்படின்றத என்னுடைய கோலாக இருக்குது. ஸோ நான் யூஸர் பேக்ரவுண்டும் கொடுத்துட்டேன். எனக்கு 60 kg வெயிட் இருக்குது. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன், லுக்கிங் ஃபார் 5 kg மசில் அப்படின்றது நான் என்ன என்விரான்மெண்ட்டில் நான் இருக்கேன், நான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், ஒர்க் அவுட்டுமே பண்ணுறேன் அப்படின்றத மூணையுமே கான்டெக்ஸ்ட்டாக நீங்கள் சமரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதிலிருந்து சேட் ஜிபிடி உங்களுக்காக என்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்சர்ஸை குவாலிட்டியாக கிரியேட் பண்ணும். தென் இந்த ஃபார்முலாவில் எக்ஸாம்பிள் அப்படின்னு வரும்போது உங்ககிட்ட ஏதாவது ஒரு டேட்டா எக்ஸாம்பிளாக இருக்குன்னா நீங்கள் அதை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கீங்க, பட் நீங்கள் லீவுக்காக ஒரு லெட்டர் எழுத போகிறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்னது, நீங்கள் ஒரு கம்பெனியோட மேனேஜர் அப்படின்றத எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் வேர்ட்ஸை கரெக்டாக பயன்படுத்தி கொஸ்டின் கேட்டிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். தென் பர்சனான்றது பர்டிகுலராக ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியோ நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்றதையும் கேட்கலாம். தென் அட் லாஸ்ட் 2 முக்கியங்க, ஃபார்மேட் அண்ட் டோன்ன்றது. ஸோ நீங்கள் ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய ரிசல்ட் எப்படி வரணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சேட் ஜிபிடி கிட்ட இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி கேட்கும்போது ரிசல்ட்டை எக்ஸாக்டாக கேட்கணும். நவ் ஐ ஆம் 60 kg மேல். அப்போ எனக்கு 60 kg வெயிட் இருக்குது. நான் என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறேன், பட் ஐ ஆம் லுக்கிங் நெக்ஸ்ட் 6 months லைக் ஏ பாடி பில்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம்னா இந்த வெயிட்டை டிஃபைன் பண்ணி என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணால் எஃபிஷியண்ட்டாக ஃபாலோ பண்ணால் அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் ஒரு பாடி பில்டர் ஷேப்புக்கு வரலாம் அப்படின்றத எக்ஸாக்டாக கொடுக்கும். ஸோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரப்போதோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாக்டான வேர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா தான் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஃபைனலி டோன். நம்மளுடைய வேர்ட்ஸ்லையுமே ஒரு சில இதில் எமோஷன்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணி சொல்லும்போது அதுக்கேற்ற சீரியஸான ரிசல்ட்டை சேட் ஜிபிடி நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது சேட் ஜிபிடி மட்டும் கிடையாது, பாட் ஏஐ இருக்கு இல்லையா, அதுலேயுமே நீங்கள் இதே ஃபார்மேட்டை பயன்படுத்தலாம். ஸோ டோனில் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன், மை வெயிட் இஸ் 75 kg, Seriously, I am looking to lose the weight. Give me 3 best evergreen ideas அப்படின்றத கொடுத்தோம்னா இந்த கொஸ்டினில் அந்த டோன் அப்படின்ற சென்ஸை மேக் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் சீரியஸ்லி,
3 பெஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேனா. ஸோ சாட் ஜிபிடி ஓகே இவங்க சீரியஸாக ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு போல இருக்குது. ஸோ இவங்களுக்கு நம்ம சீரியஸாக ஒரு சில விஷயத்த ரெக்கமெண்ட் பண்ணும்போது மேபி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எவர்கிரீன் பெஸ்ட்டான ஐடியாஸாக இருக்கணும் அப்படின்றதையுமே கொடுத்துருக்கிறதுனால ஒரு காமனான ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல குவாலிட்டியான ரிசல்ட்டை சாட் ஜிபிடி மூலிமா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா. பாய்.